வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு ஊர்ல நைட்டு 7 மணி ஆயிட்டாலே மக்கள் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் ஊர்ல புதையலை தேடி ஒரு பூதம் ஒண்ணு அலையுதுன்னு வெளியே யார் வந்தாலும் அது அவங்கள மண்ணுக்குள்ள இழுத்து கொண்டு போயிடும்னு சொல்றாங்க. அப்படி அது எதை தேடுதுன்னா எதை தொட்டாலும் தங்கமா மாத்தக்கூடிய மிடாஸ் பாக்ஸ் சொல்லப்படுற ஒரு டப்பாவை தேடுதான். அந்த மிடாஸ் பாக்ஸ் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட மிடாஸ்ங்கிற ஒரு மன்னன் கையில இருந்துச்சு. கொல்லப்பட்ட அந்த மன்னனோட ஆவி பூதமா மாதிரி இன்னைக்கும் அந்த புதையலை தேடி அலையுதுன்னு இன்னைக்கும் ஊரே அரண்டு போய் உட்கார்ந்திருக்க. அப்போ ஒருத்தன் வேலை தேடி அந்த ஊருக்கு வரான். அவனுக்கு வேலை கிடைச்சதோ இல்லையோ, ஆனா அவன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத பல அட்வென்ச்சர்கள் கிடைச்சது. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு மிடாஸ் பாக்ஸின் சாபம். படத்தோட முதல் சீன்லயே எதை தொட்டாலும் தங்கமா மாத்தக்கூடிய அந்த மிடாஸ் பாக்ஸ பத்தி சொல்றாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மிடாஸ் பாக்ஸ் இப்ப தொலைஞ்சு போயிட்டு, ஆனா ஒரு மேப் உண்டு. உலகத்திலே அந்த ஒரு மேப் மட்டும் தான் இந்த மிடாஸ் பாக்ஸ் எங்க இருக்குங்கிறதுக்கான வழியை காமிக்கும். அந்த மேப்பை தேடி உயிர் விட்டது ஏகப்பட்ட பேர். ஆனா அந்த மேப் ஒருத்தன் கையில கிடைச்சிட்டதா தொப்பிக்காரன் ஒருத்தன் குதிரை வண்டியில உட்கார்ந்து இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மேப்பை எடுத்தவனுடைய பேர் லூகர். தன்னுடைய 6 ஆட்களோட அந்த மேப் இருக்கிற குகைக்குள்ள போனவன் மேப் கிடைச்ச உடனே விச புகையை போட்டு அவன் ஆளுங்களே கொண்டுட்டான். ஆனா அந்த மிடாஸ் பாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் மேப் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு ரத்தின கல்லும் தேவைப்படும். ஆனா அந்த ரத்தின கல்ல வில்லுங்கிறவன் அந்த லூகர்கிட்ட இருந்து தெரியாம லவட்டிட்டான். அடுத்த சீன்ல 1885 வருஷம் லண்டன் நகரத்தை காமிக்காங்க. அங்க உள்ள மியூசியம் ஒன்னத்துல பேராசிரியர் ஒருத்தர் ஒரு பழைய சிலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பெருசுங்கெல்லாம் கவனமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பயலுகளோ குரத்தை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய பையங்க தான் இவங்க 2 பேரும். அப்ப அந்த ஹாலுக்குள்ள 2 பேர் வராங்க. நெட்டையன் குட்டையன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸா இருக்கான். உள்ள வந்து இவங்க அப்பா ஸ்பீச் கொடுக்கறதா அவங்க கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவர் லைட்டா நர்வஸ் ஆகுறாரு. நம்ம பயலுகளோ தூக்க வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுத்தி பார்க்கலான்னு அங்குள்ள மியூசியத்துக்குள்ள போறாங்க. அங்க போய் ஒரு பழங்கால கல்லை நின்று பார்த்துட்டு இருக்கப்போ தொப்பி போட்ட ஒரு ஆள் வந்து அந்த கல்லை பத்தின மொத்த வரலாறையும் சொல்லி நம்ம பயலோட பேரையும் கரெக்டா சொல்றான். நம்ம பையன் பேரு மெர்ரையா. இவன் தான் படத்துடைய கதாநாயகன். அங்க வந்து அவனுக்கு வரலாறு சொல்லி அவன் பேரையும் சரியா சொன்னாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம வில்லு தான். அவர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பையன் கவனிக்கான். அவருக்கு வயிற்றுல ரத்தம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஆமாப்பா கத்தியில குத்து வாங்கிட்டேன் அப்படின்னு மயங்கி விழுந்துடுறாரு. அங்க வந்து அவனுடைய அப்பா ஆளை வச்சு வில்ல தூக்கி கொண்டு வந்து ஒரு டேபிள்ல படுக்க வைக்கிறாரு. அவன் சட்டையை தூக்கி பார்த்தா வயிற்றுல கத்தி குத்து ஒய் ஷேப்ல விழுந்திருக்கு. மெர்ரையாவும் ஃபீலிக்ஸும் அங்க வர அதை பார்த்து அவங்களுடைய அப்பா இல்ல நீங்க அங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரை விரட்டிக்கிட்டு போறாரு. அந்த கேப்ல வில்லு அந்த மிடாஸ் பாக்ஸை கண்டுபிடிக்க தேவைப்படுற ரத்தின கல்ல 2 துண்டா உடைச்சு வச்சிருக்கான். அதை நம்ம பயலுடைய அம்மாவன கேத்ரின் கையில கொடுத்துறான். அதை வாங்கி வச்சுட்டு இவங்க பசங்க 2 பேரையும் அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு அனுப்பலான்னு அவங்க நம்ம பயலுல கீழே கூட்டு வராங்க. அப்போ இந்த அம்மா அவங்க சின்ன பையன் காதுல போயிட்டு ஓடுறவன் ஓடட்டும் உருள்றவன் உருளட்டும், நீ நம்பிக்கையோட நின்னா நாளை நமதே, ஆனா தங்கம் இல்லைன்னா பங்கம் ஆயிரும்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு மேல வந்து பார்த்தா வில்ல ஜன்னலை திறந்து தாவி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அட பாவின்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே வந்து அவங்க குதிரை வண்டியில ஏற வராங்க. அப்ப அந்த நெட்டையனும் குட்டையனும் இவங்களுக்கு ரவுண்டா போட்டுறாங்க. அடுத்த சீன்ல நைட்டு ஹோட்டல்ல தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ மறையா முழிச்சு பார்க்கான். அவங்க அப்பா அம்மா இன்னும் ஹோட்டலுக்கு வரல. இன்னும் இவ்வளவு லேட் ஆயிட்டு ஆளை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அவனுடைய தம்பி ஹோட்டலுக்கு வெளியே செவுத்து மேல பேட்மேன் மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. இவனும் கூட போய் உட்காரான். இப்போ திடீர்னு யாரோ கதவை உடைச்சிட்டு உள்ள வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா அந்த நெட்டையன் குட்டையன் 2 பேரும் இவங்க வீட்டுக்குள்ள பூந்து இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம பயலுக அங்க இருக்கிற பைப்பை பிடிச்சு கரகரன்னு கீழே இறங்கி மக்களா கலந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. பிறகு ஒரு முட்டுச்சந்துக்குள்ள உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஃபீலிக்ஸ் அவன் கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு எடுத்து பார்த்தா நம்ம வில்லு இவங்க அம்மா கேத்ரினுக்கு கொடுத்த அந்த ரத்தினக்கல்லோட ஒரு துண்டு. இவங்க அம்மா காதல தங்கம் பங்கம் சொல்றப்பதான் பாக்கெட்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச மறையா அவன் கோட்டு பாக்கெட்டுக்குள்ளேயும் கை விட்டு பார்க்கான். அதுலயும் ஒரு துண்டு கிடக்கு. இது கண்டிப்பா ஏதோ முக்கியமான பொருளாதான் இருக்கும். அதனாலதான் அம்மா நமக்கே தெரியாம நம்ம பையில போட்டிருக்காங்கன்னு ஆளுக்கு ஒரு துண்டை கழுத்துல டாலர் மாதிரி போட்டுக்கிறாங்க. பிறகு போக இடம் இல்லாம நைட் அங்க ரோட்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அதே நேரத்துல ஊருக்கு வெளியே தனியா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து வகை வகையா விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வேற யாரையும் நம்ம லூகர் தான். நம்ம பயல்களோட அம்மா கேத்ரினை இவன் கடத்தி கொண்டு வந்து அங்க கட்டி போட்டு வச்சிருக்கான். இவங்களுடைய கனவுல ஒழுங்கா ஒத்துழைக்கலன்னும் நீயாவது ஒழுங்கா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு, அந்த ரத்தினக்கல்லை எங்க அப்படின்னு கேட்கான். ஆனா கேத்ரினே அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. இவங்க பயல்களை கண்டுபிடிச்சாதான் எந்த உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடியால் நெட்டையங்குட்டையன் அனுப்பி நம்ம பயல்களை கண்டுபிடிக்க சொல்றான். அடுத்த நாள் காலையில விடியுது. தெருல பார்த்து தூங்கி எந்திரிச்சு நம்ம பயலுக வயிறு பசிக்குதே அப்படின்னு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபீலிக்ஸ் அவசரப்பட்டு ஒரு கடையில கைய வச்சிடறான். காசு கொடுக்காம ஆட்டையை போட்டு இவன் திங்கிறத கடைக்காரர் பார்க்கவும் இவங்க அங்கிருந்து ஓடுறாங்க. கரெக்டா எதிரில வந்த போலீஸ் கையில மாட்டிடுறாங்க. மாட்டின அவங்கள வண்டியில ஏத்தி நேரா சிறார் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் இறக்கிடுறாங்க. அங்க இவங்கள வரிசையா நிக்க வச்சிருக்க. அப்ப கரெக்டா அந்த நெட்டையன் குட்டையனும் பயலுகள்லாம் இங்கதான் அதிகமா இருப்பாங்க, இங்க அவங்களோட பசங்க இருக்காங்களான்னு தேடி வந்துடுறாங்க. உடனே இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க அதுக்குள்ளேயும் கதவை பொட்டி இவங்கள லாக் பண்ணிடுறாங்க. 2 பேரும் உன்னை பிடிக்க தாண்டே வந்தோம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்க, நானும் அதுக்கு தாண்டே வந்திருக்கேன் அப்படின்னு மேல இருந்து ஜம்ப் அடிக்கான் வில்லு. கீழே இறங்கின உடனே அவனோட கைத்தடி எடுத்து நெட்டையனும் குட்டையனும் அடிச்சு வெளுத்துட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரையும் கூட்டு ஓடுறான். அங்க உள்ள சௌரியரி இவங்க எஸ்கேப் ஆக பாக்குறப்போ ஃபீலிக்ஸ் இவங்கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா மறையாவும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட கூடாதுன்னு வில்லு அவனை இழுத்து கொண்டு போயிடுறான். அவங்க குதிரை வண்டியில ஃபீலிக்ஸ் ஏத்தி அங்க இருந்து ஓட்டிட்டு போயிடுறாங்க. கடுப்பான மறையா யார் வேணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்க அப்பா கூட அப்சீனியன் போர்ல ஒன்னா சண்டை ஓட்டவன், என்ன நம்பு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், ஏன் கூட வா அப்படின்னு இவனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. போறப்பவே என்ன நடக்கு என்ன ஏதுங்கிற டீடைல்ஸை சொல்றாரு. உன் அப்பா அம்மா காணாம போனதுக்கு காரணம் லூகர்ங்கிற ஒருத்தன் தான். உன் தம்பியும் அவன் தான் ஆள் வச்சு கடத்திருக்கான். உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த ரொம்ப பயங்கரமான கலை பொருட்கள் எல்லாம் ஆட்டைய போடுறதையே அவன் லைஃப் மிஷனா வச்சு சுத்திட்டு இருக்கிறவன். அப்பதான் நம்ம வில்லு சொல்றான், இவனும் நம்ம மறையாவோட அப்பா அம்மாவும் கவர்மெண்டோட ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. விலை உயர்ந்த கலை பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ஏஜென்சி. இப்ப லூகர் வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த மிடாஸ் பாக்ஸ் தான். இது பாக்ஸா அப்படின்னு இவன் கேட்கவும், சாதாரண பாக்ஸ் இல்லடே, 3000 வருஷம் பழமையான பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம எதை வச்சாலும் அது தங்கமா மாறிடும். அதை வச்சு அவன் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தங்கமா மாத்திட்டேன்னா பெரிய பொருளாதார சிதைவு ஏற்பட்டு உலகமே நாசமா போயிடும். அதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு தடுக்கணும் அப்படின்னு சொல்ற அவரு இவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்சிலேயே லூகருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய துரோகி எவனோ இருக்கான். அதனால நம்ம ரொம்ப சீக்கிரட்டா வேலை பார்க்கணும் வான்னு சொல்லிட்டு அவனை ட்ரெயின்ல ஏத்தி கூட்டு போறாரு. இவங்க எங்க போறாங்கன்னா பிரின்ஸ் ரிஜென்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கான், அங்கதான் போறாங்க. அங்க நம்ம பையன் மறையாவ லக்கேஜ் தூக்குற போர்ட்டலா வேலைக்கு சேர்க்கறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்டா அந்த லூகரு ரொம்ப ரீசெண்டா அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கியிருக்கான். எப்பயுமே மறைவுல வாழ்றவன் இப்படி வெளிப்படையா ஒரு ஹோட்டலை விலைக்கு வாங்க மாட்டான். அதுக்கு காரணம் அவன் தேடுற அந்த மிடாஸ் பாக்ஸ் அந்த ஹோட்டல்லையோ இல்ல அதை சுத்தி உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கணும். அது எங்க இருக்குங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணுங்க. ஆனா நம்ம மறையாவோ எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, பாக்ஸை கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடில என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஒரு டிக்கெட்டையும் அந்த ஹோட்டல்ல போர்ட்டலா சேர்றதுக்கான டாக்குமெண்ட்டையும் கையில கொடுத்து விடுறாரு. நான் உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு அடுத்த ஸ்டாப்லயே தலைவர் இறங்கி ஓடிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா பல மைல் தூரம் கப்பல்ல பயணம் செய்யணும். கடல்ல பல மைல் தூரம் பயணம் செஞ்சு நார்த் சீயை கடந்து சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுக்கு வரான். அந்த தீவுல தான் அந்த ஹோட்டல் இருக்கு. அந்த தீவுல ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில தான் மக்கள் வாழ்றாங்க. அந்த ஹோட்டல்ல தங்குறதுக்காக வந்துட்டு போற பணக்காரங்களை தவிர வெளியூர்காரங்க யாருமே அங்க வர மாட்டாங்க. அவன் தெருவுல நடந்து போறப்பவே அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருக்கு, நைட்டு 7 மணி ஆயிட்டா வீட்டுக்குள்ள ஓடிடுங்க, பூத நடமாட்டம் இருக்குன்னு எழுதி இருக்கு. நம்ம ஹீரோ அங்க ஒரு குதிரை வண்டியில வாடகைக்கு ஏறி அந்த பிரின்ஸ் ரீஜென்ட் ஹோட்டலுக்கு போறான். உள்ள வந்து அந்த ஹோட்டலுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து வாய் வளர்ந்து முழிச்சிட்டு இருந்த இவனை அங்க வேலை செய்யற ஒரு அட்டெண்டர் வந்து, என்ன தம்பி உங்க அப்பா அம்மாவை தொலைச்சியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் நான் இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டுகளை காமிக்கவும் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. வேலை பார்க்கறவனுக்கு இங்க என்னடைய வேலை, பின்வாசல் வழியாம நீ உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரகரன்னு இழுத்துட்டு போறாரு. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்த உடனே வணக்கம் மேடம் அப்படின்னு அந்த ஆளு ஷாக்காய் நிக்காரு. யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கவும், புதுசா போர்ட்டலா வேலை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி அப்படியே இவன் பின்னாடி வந்து இவன் முதுக அகலத்தை அளந்து பாக்கு, என்ன சைசியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, கண்ணு ஏன் கூட வா அப்படின்னு அவனை தனியா எங்கேயோ கூட்டு போகுது. இவங்க பேர் தான் மேனேஜர் மஞ்சுளா. இந்த மொத்த ஹோட்டலையும் மேனேஜ் பண்றவங்க. ஹோட்டலுடைய விதிமுறைகளை சொல்லிட்டு அவனை கூட்டு போய் அவங்க ஹோட்டலோட ஃபேமஸான இடத்தை காமிக்கி, அது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக தான் பணக்காரங்க எல்லாம் இந்த ஹோட்டலை தேடி உலகத்தோட எல்லா மூலையில இருந்து வருவாங்களாம். ஏன்னா இந்த தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்தா உடம்புல எந்த நோயா இருந்தாலும் ஒரே நாள்ல காணாம போயிருங்க. பிறகு இவன் தங்கக்கூடிய ரூமை காமிச்சிட்டு நேரா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறா. அங்க பிள்ளை எல்லாம் உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்திட்ட இவன் புதுசா போர்ட்டலா சேர்ந்திருக்கான், இவனுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா மேடம் கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து இவனுடைய அங்கங்களை அளந்துகிட்டு இருக்க, இந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு சின்ன பையனை பாத்தியா, அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அவன் பேரு ஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்ல, நான் யாரையும் பார்க்கல, நீ உயிரோட இருக்கணும்னா நைட்டு 7 மணி ஆனதுக்கு அப்புறம் ஹோட்டல் விட்டு வெளியே போவத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், என் பேர் சாஷா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டாட்டா காமிச்சு விட்டுருதான். நம்ம பையலும் அங்கிருந்து கிளம்பி நேரா அவனுடைய ரூமுக்கு வந்து உட்காந்து பரிதாம அவனுடைய ஃபேமிலி போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியுது. கதவை திறந்து பார்த்தா இவனுடைய யூனிஃபார்ம் ரெடியா வாசல்ல யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து போட்டு இவன் கீழே வர, அப்ப லூகரு மேடம் மஞ்சளா ஓட அங்க கீழே இறங்கி வரான். வந்து எல்லா போர்ட்டல்களையும் பார்த்துட்டு ஒழுங்கா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சில அலற அடிக்கவும் நான் உடனே கிளம்பணும்னு லூகரு எங்கேயோ கிளம்பி போயிடுறான். முத நாளே நம்ம ஹீரோக்கு கொடூரமான வேலை. எல்லாவனும் வந்து லக்கேஜ் இவன் தலையில தள்ளி விட்டு போயிடுறான். பைய தூக்குறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு சாயங்காலம் அவன் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்றதுக்காக வெளியே கிளம்பி வர, அப்ப எவனோ ஒருத்தன் அவன் பொண்ணு லேட்டா வந்ததுக்கு ஏசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு எட்டி பார்த்தா நம்ம சாஷா. அவளுடைய அப்பா ஒரு குடிகாரன். மத்த குழந்தைகளை தூக்கிட்டு போன மாதிரி பூதம் ஒன்னையும் தூக்கிட்டு போனுமா, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு சாஷாவை கலகலன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போறான். நைட்டு மணி 7 ஆகும். கரெக்டா ஊர் மணி அடிக்கி மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடுறாங்க. என்ன இந்த ஊர்ல சீக்கிரமா தூங்கிடுறாங்க அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரா சாஷாவோட வீட்டுக்கு போறான். அங்க போய் ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கான். பார்த்தா சாஷாவுடைய அப்பா ஹோட்டல்ல இருந்து இவனுக்காக சாப்பாடை தினமும் களவாண்டு வர சொல்லி இவ்வளவு கொடுமைப்படுத்துறான் போல. பிறகு நம்ம சாஷா வெளியே வந்து பார்க்கா, அப்போ ஒளிஞ்சிருந்த ஹீரோவும் அங்க வரான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டா, எனக்கு உன்னுடைய உதவி வேணுங்க. அந்த ஹோட்டல்ல நீ பல வருஷமா வேலை பார்க்க, லூகரை பத்தி உனக்கு
உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு வேலை பார்க்குற ஒரு குட்டையனும் நெட்டையனும் என் அம்மா அப்பா என் தம்பி எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அந்த நெட்டையன் குட்டையனை எப்பயாவது நீ பாத்தியான்னு கேட்கான். நம்ம சாசாவோ பதில் சொல்ல மாட்டுக்கா. எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான், அதையும் விட்டுட்டா நாங்க பிச்சை தான் எடுக்கணும், என்ன உன் பிரச்சனைக்குள்ள இழுக்காத அப்படிங்கா. சரின்ட்டு நம்ம பையலும் சைக்கிள் எடுத்துட்டு வரான். பார்த்தா ஒரே பனி அண்டி போய் கண்ணுக்கே எதுவும் தெரிய மாட்டுக்கு. அதை பார்த்த நம்ம பயலுக்கு ஒரு செகண்ட் கலங்கி போயிடுது. அப்ப திடீர்னு பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்க சைக்கிளை தூர வீசிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த புகை மண்டலத்துக்குள்ள இருந்து கருப்பா பெருசா நெருப்பு மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் வருது. ஆளை விடுங்களா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளை போட்டுட்டு ஓட்டமா ஓடியே போயிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த தீவுக்குள்ள லூகரோட ஆளனை நெட்டையனும் குட்டையனும் ஏதோ ஒரு சரக்க கப்பல்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த லூகரும் இறுதியா தரமான சரக்கு ஒன்று இறங்கி இருக்கு, சீக்கிரம் அந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த தீவை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த சரக்கு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. உள்ள பெருசா ட்ரில் மிஷின் ஒன்று இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மறையாவும் அவன் ரூம்ல இருந்து ரிசப்ஷனுக்கு ஓடி போறான். சாரி சார் லேட் ஆயிட்டு அப்படிங்க. அங்க ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சாதாரண கஸ்டமர்ல, இவங்க ஹோட்டலுக்கு மேஜிக் ஷோ பண்ண வந்திருக்கிற மந்திரவாதி பிஸ்மில்லா. அவனை கொண்டு போய் நம்ம ஹீரோ அவன் ரூம்ல விட்டு வர அதே நேரத்துல சாஷா ஊர்ல வெளியே நின்று காய்கறி வாங்கிட்டு இருக்கப்போ அந்த நெட்டையனும் குட்டையனும் அங்க நடந்து வரத பாக்குறா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு குடுகுடுன்னு ஹோட்டலுக்கு ஓடி போய் இல்ல உன் தம்பியை கடத்திட்டு போன அந்த நெட்டையனும் குட்டையனும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அவங்க அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்க. இப்பயாவது என்ன நம்புறியான்னு ஹீரோ கேட்க நான் நம்புறேன், லூகர் இந்த ஹோட்டலை வாங்கினதுல இருந்து இங்க வினோதமான சில விஷயங்கள்லாம் நடக்கு, வா உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு நம்ம ஹீரோவை கூட்டு போய் செவுத்துல வரைஞ்சிருக்கிற ஒரு சித்திரத்தை காமிக்கா. அதுல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு தண்ணீர் ஊற்று தரவழியா மேல வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள பூத்து வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த தண்ணீரை வச்சுதான் லூகரு இங்க வர்ற நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம் குணப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு கொஞ்சமா தான் காசு வாங்குறான். அவனோட பிளான் வேற ஏதோ பெருசு அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த வரைபடத்துல ஒரு டப்பா மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ இது என்னன்னு கேட்க இதுதான் நீ தேடிட்டு இருக்கிற மிடாஸ் பாக்ஸ் அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு கேட்கவுமே பேஸ் மட்டத்துக்கு கூட்டு போறா. அங்க டைட்டானிக் கப்பலை விட 2 மடங்கு அளவுல பெருசா இருக்கிற ஒரு இன்ஜின் ஒண்ணு இருக்கு. அங்க கீழே சின்னதா ஒரு பாதை தெரியுது, அது தடை செய்யப்பட்ட பகுதிங்க. தடையா அப்பனா உள்ள போயாகணும்னு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இவங்க உள்ள போயிடுறாங்க. அங்க பழங்கால ரோமன் நீச்சல் குளங்கள் மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஒரு கல்வெட்டுல இது கடவுளின் தங்க நீரூற்றுன்னு எழுதி இருக்கு. ஒருவேளை அந்த மிடாஸ் பாக்ஸ் தரைக்கு அடியில எங்கேயோ புதஞ்சு அதுக்கு மேல கூடி போற தண்ணி தான் மக்களோட நோயை குணப்படுத்துதோன்னு இவனுக்கு சந்தேகம் வருது. அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு கதவு பூட்டுற மாதிரி சத்தம் கேட்க இவங்க ஓடி போய் பார்க்காங்க. அதுக்குள்ளேயும் இவங்க வந்த கதவை வெளியே இருந்து யாரோ பூட்டிடுறாங்க. ஒரு இடத்துல சின்னதா சூரிய ஒளி வர்றது தெரியுது. உடனே அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு கல்லை உடைச்சு பார்க்காங்க. உள்ள ஒரு டெட் பாடி அழுகின நிலைமையில கிடக்கு. அதை பார்த்த இவங்க அரண்டுறாங்க. அந்த டெட் பாடி யாருன்னு பார்த்தா இந்த ஹோட்டலுடைய முன்னாள் ஓனர். இப்பதான் உண்மை விளங்குது, அவர் இங்க சமாதியாக்கி விட்டு மேல ஹோட்டலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க காலுக்கு கீழே இருக்கிற தர உடஞ்சி பொந்துன்னு மலமேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலைக்கு அங்கிருந்த கடலுக்குள்ள விழுந்துடுறாங்க. வெளியே எந்திரிச்சு வர்றப்போ நம்ம சாசாவோ ஒரு நாள் உன் கூட வந்ததுக்கே பணத்தை காமிச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டியப்பா, எனக்கு இதுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் கிளம்பி போறேன்னு விறுவிறுன்னு அங்கிருந்து நடந்துடுறா. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலுக்குள்ள நடந்து வர இடுப்புல சாவிக்கத்தோட எதிரில் மஞ்சுளா மேடம் வராங்க. தொபதொபன் நனைஞ்சிருக்கிற இவனை பார்த்து என்ன தம்பி இது எங்க போயிட்டு வர அப்படின்னு சந்தேகத்தோட கேட்க கரெக்டா அங்க வந்த பிஸ்மில்லா தண்ணி டேங்குக்குள்ள மூச்சடைக்கிற மந்திர பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு இந்த பயதான் எனக்கு உதவி பண்றான், இல்ல சொல்லாம இல்லாம வெளியே ஓடியோன்ட்ட உள்ள வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தி கூட்டு போயிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க ஹோட்டல்ல பிஸ்மில்லாவுடைய அந்த தண்ணி டேங்கி ஷோ நடக்கு. ஒரு பெரிய கண்ணாடி டேங்க் முழுக்க தண்ணியை நிரப்பிட்டு மேல உட்காந்துருக்க நம்ம பிஸ்மில்லா அவனோட 2 கையும் சங்கிலி பூட்டை வச்சு கட்டிடுறாங்க. என்னால 2 நிமிஷத்துக்கு மேல மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியாது, 2 நிமிஷத்துக்குள்ள நான் வெளியே வரலனா டேங்கை உடைச்சு நான் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல ஒரு வயசான முதியவர்கிட்ட ஒரு ஸ்டாப் வாட்சை கொடுக்காங்க. லூகர் ஈகர்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டோட பாத்துக்கிட்டு இருக்க நம்ம பிஸ்மில்லா தலையில ஒரு முக்காட போட்டு தண்ணிக்குள்ள இறக்கிடுறாங்க. டேங்க மொத்தத்தையும் துணியை வச்சு மூடிடுறாங்க. தண்ணிக்குள்ள இறங்கின உடனே ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் ஆயிருது. கரெக்டா 2 நிமிஷம் ஆகும். மறுபடியும் துணியை திறந்து பார்த்தா ஆளு காணாம போயிட்டான். என்னையா இது ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்க. ஆச்சரியம் தான் அப்படின்னு வாட்ச் வச்சிருக்கிற முதியவர் சடார்னு அவர் முகமுடிய கலத்துறாரு. பார்த்தா பிஸ்மில்லா அங்க நிக்கான். இது வேற லெவல்ல மேஜிக்கா இருக்கே அப்படின்னு நம்ம லூகரே ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஸ்மில்லாவை பாராட்டுறதுக்கு நேர்ல வரான். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கான் லூகரோட கழுத்துல தன்னோட தம்பி கழுத்துல போட்டிருந்த அந்த ரத்தனக்கல்லோட ஒரு துண்டு தொங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சாயங்காலமே நம்ம ஹீரோ சாஷாட்ட போய் இவன் தம்பி கழுத்துல அந்த ரத்தனக்கல்லு லூகர் கழுத்துல பார்த்ததாவும் தொலைஞ்ச தம்பியை கண்டுபிடிக்க உன்னோட உதவி தேவைன்னு கேட்கான். உடனே அவளும் நம்ம ஹீரோவை கூட்டு போய் லூகர் போற ஒரு லிப்ட ஒன்ன காமிக்கா. லூகர் இந்த ஹோட்டலுக்கு வாங்கின அப்புறம் கீழே அந்த பெரிய இன்ஜினை செட்டப் பண்ண அதே நேரம் தான் இந்த லிப்டையும் செட்டப் பண்ணிருக்கான். ஆனா எப்பவுமே லூகர் இந்த லிப்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த வழியா வெளியே வந்ததே இல்லையா. அப்ப இந்த லிப்ட்ல போனா யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு ஃப்ளோர் இருக்கு, அங்கதான் அவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் லிப்ட்ல ஏறி கிரவுண்டுக்கும் அண்டர் கிரவுண்டுக்கும் நடுவுல லிவரை வைக்கான். அங்க போய் லிப்ட் நின்றுது. ஆனா கதவை திறந்து பார்த்தா பழியர்னு செங்கச்சவர் தான் பல்ல காட்டி இழிக்குது. இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இங்க ஏதாவது ரகசிய பட்டன் இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சு அமைக்கிட்டு இருக்கான். அங்க ஏதோ திருகன மாதிரி தடம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு கீழே லிவர் மாதிரி ஒண்ணு இருக்க, அதை இப்படி திருகுறான். உடனே லிப்டோட பின்புறம் திறக்குது. அதுக்குள்ள நடந்து வந்து பார்த்தா ஒரு பெரிய ரூம் ஒண்ணு இருக்கு. இதுதான் லூகரோட ரகசிய ஆபீஸ். அதுக்குள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட பழங்கால பொருட்கள் இருக்கு. அப்ப டேபிள்ல
பெருசா ஏதோ விரிஞ்சு கிடக்க என்னன்னு பார்த்தா இவங்க இருக்கிற அந்த தீவோட மேப்பு அதுல அண்டர் கிரவுண்ட் முத கொண்டு இருக்கு. மிடாஸ் டப்பாவை தேடி லூகரு அங்கங்க தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருது. அங்க உள்ள ஒரு நோட் புக்லயும் நம்ம மரையாவோட அம்மா எப்படி தங்கலன்னா பங்கமாயிருன்னு பெருசா ஒரு டயலாக் விட்டாங்களோ அது அப்படியே எழுதியிருக்கு. அதுக்கு கீழேயே இந்த மிடாஸ் பாக்ஸோட வரலாறும் எழுதியிருக்கு. மிடாஸ்ங்கிற மன்னன் கையில கிடைச்ச அந்த டப்பாவை வச்சு நோய்வாய்ப்பட்ட மக்களை எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதை குணப்படுத்திட்டு இருந்தான். ஆனா திடீர்னு மக்கள்லாம் சேர்ந்து அந்த டப்பாக்கு பேராசப்பட்டு இந்த மன்னர்கிட்ட இருந்தே அதை ஆட்டையை போட பார்க்க கடுப்பான மண்ணை அந்த சக்தி அவங்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சான். மக்களை அழிக்கிறதுல போதையேறி போய் எதிரில் வந்த எல்லாரையும் இவன் கொல்ல ஆரம்பிச்சான். அப்பவே அந்த மிடாஸ் பாக்ஸுக்கு சக்தியா இருந்தது சாபமா மாறிச்சு. அதுவும் அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த ரத்தன கல் எடுத்து அந்த பாக்ஸ் மேல வச்சனா சுத்தி முத்தி 5 கிலோமீட்டருக்கு எல்லாவனும் க்ளோஸ். தேனோஸ் சுண்டி விட்ட மாதிரி எல்லாரும் காத்திலே கரைஞ்சு போயிடுறாங்க. அதை படிச்சப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது லூகர் உண்மையாவே ஏன் இந்த டப்பாயை தேடிட்டு இருக்கான்னு. அப்ப திடீர்னு லிஃப்ட் வழியா யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்க அங்க இருக்கிற எகிப்து மம்மி கூடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஹீரோ சொல்றான். சரின்னு அதோட கதவை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு வழிபாதை இருக்கு. கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த புக்கோட பக்கத்தை கிழிச்சிட்டு அங்க ஷெல்ஃப்ல இந்த பஞ்சதந்திர டப்பாயும் தூக்கிட்டு போயிடுறான். கரெக்டா அவங்க போவோம் லூகரும் நெட்டேனும் குட்டேனும் உள்ள வராங்க. நேரா வந்து டேபிள்ல உட்காந்து ஏதோ சைன் போட போனவரு அந்த புத்தகத்துல இருந்து ஒரு பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கத பாக்காரு. இல்லை எவனோ உள்ள பூந்துட்டாமலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க. அந்த எகிப்து மம்மி கூட தானா திறக்குது. ஓடி போய் பிடிங்கலன்னு அனுப்பி விடுறாரு. மர்ம வழிபாத வழியா போன நம்ம ஹீரோ ஹீரோயினும் நேரா அந்த ஹோட்டலோட கிச்சனுக்குள்ள வந்து நிக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ இருட்டுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கான். லூகர் அந்த டப்பாவை கண்டுபிடிச்ச உடனே நம்ம அவன்கிட்ட இருந்து ஆட்டையா போட்டுலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த கவர்மெண்டோட சீக்ரெட் ஏஜென்சி ஆட்கள். ஆனா அது நம்ம ஹீரோக்கு தெரியாது. திரும்பி பார்த்தா நம்ம மேனேஜர் மஞ்சுளா அங்க நிக்காங்க. என்ன தம்பி நின்னு ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் சட்ட காலை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் பாக்கெட் உள்ளதெல்லாம் வெளியேடு அப்படிங்காங்க. இவன் கையை ஒட்டி எடுக்க அந்த பஞ்சதந்திர டப்பா இருக்கு. நீ ஒரு களவாணி பையன் எனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு அவன் சட்ட காலை பிடிச்சு இழுக்கா. அப்போ அவன் உள்ள போட்டிருந்த அந்த ரத்தன கல்லு துண்டு வெளியே வந்துருது. அட பாவி உன்னை நேரா கொண்டு போய் லோகர்ட்ட விட போறேன், அப்புறம் ஒரே தீபாவளி தான் அப்படின்னு சொல்ல பெடதிலே டங்குன்னு அயன் பாக்ஸ் வச்சு ஒருத்த அடிக்கான். அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. யாருன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி பிஸ்மில்லா. பார்த்தா நம்ம வில்லு தான் இவ்வளவு நேரம் பிஸ்மில்லா மாதிரி வேஷம் போட்டு இவங்களை ஏமாத்தி கூட இருந்திருக்காரு. அப்போ எங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னு கேட்கான். அவங்க அநேகமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற வில்லு தேம்ஸ் நதியோட கரையில இவங்க அப்பாவோட பர்ஸும் இவங்க அம்மாவோட ஹேண்ட்பேக்கும் கடந்துதான். ஆனா எந்த பாடியும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலங்க. நம்ம ஹீரோவால அதை நம்ப முடியல. இப்போ அது நமக்கு மேட்டர் இல்ல. லூகர் அந்த பாக்ஸை கண்டுபிடிக்க போறான். அவ அதை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இவன் கழுத்துல இந்த ரத்தன கல்லை காமிச்சு இது ரொம்ப முக்கியமான பீஸ் ஒண்ணு, இந்த மிச்ச பாதியும் கிடைச்சனா அவனை நிப்பாட்டவே முடியாது. இன்னைக்கு நைட்டு என்னோட மேஜிக் ட்ரிக் ஒன்னு இருக்கு. அந்த ஷோ அப்போ லூகர்ட்ட இருக்கிற இன்னொரு பாதியை ஆட்டைய போட்டுலான்னு வில்ல முடிவு பண்றாப்ல. அதுவரை உன் தம்பியை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல எப்படியா கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்கவும் அவன் கையில இந்த பஞ்சதந்திர டப்பாவை கொடுக்காரு. இதுட்ட கேளு அது உனக்கு வழி காமிக்கும் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த டப்பாயை கொண்டு வந்து சாஷாவோட ஒரு ரூம்ல உட்காந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சீட்டுகளா இருக்கு. முன்ன காலத்துல வாழ்ந்த ஒரு நம்பூதிரியோட ஆவி இந்த டப்பாக்குள்ள இருக்குன்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல இந்த சீட்டு கட்டை திறந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் அந்த ஆவிட்ட கேட்க முடியும். சரின்னு காடுகளை பரத்தி போட்டு என்னுடைய தம்பி எங்க அப்படின்னு கேட்க அங்க ஒரு ரியாக்ஷன் இல்ல கொஞ்சம் எமோஷனலோட கேளு, அப்பத்தான ஆவிக்கு நீ தம்பியை உண்மையாலே தேடுறன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் தம்பியோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து கண்ணுல ஜலத்தை வச்சுண்டு என் தம்பியை எங்கனே அப்படின்னு கேட்கவும் அவன் கண்ணீர் சொட்டு அந்த காடு மேல விழவும் சடார்னு சுத்தி இந்த மெழுகுவத்தி எல்லாம் அணைஞ்சிருது. அந்த கட்டுல இந்த சீட்டெல்லாம் அப்படியே இவங்களை சுத்தி சூறாவளி மாதிரி பறக்க அதுல இவங்களுக்கு படம் மாதிரி தெரியுது. அதோட இவன் தம்பி ஃபீலிக்ஸ் அந்த புகை அண்டுன கிராமத்துல எங்கேயோ அலைஞ்சு தெரியுற மாதிரி தெரியுது. அப்படியே அது கலைஞ்சு காணாம போவ என் தம்பி எங்கன்னு சொல்லு அப்படின்னு அந்த சீட்டு கட்டை மிரட்டி கேட்கான் கடுப்பான நம்பூதிரி. அந்த சீட்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவன் மூஞ்சில அடைச்சி இவன் மூச்சு முட்டை வைக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் மண்டையில அடி வாங்கி மயங்கி விழுந்த மஞ்சளா எந்திரிச்சிடறா. சும்மா விடக்கூடாது இந்த பயல்களை அப்படின்னு சொல்லிட்டு அவ விறுவிறுன்னு அங்கிருந்து நடந்து வரா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹோட்டல்ல நம்ம பிஸ்மில்லாவோட மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிருது. கூறான ஆயுதத்துல தலையை வச்சு இவன் படுத்துக்கணும். ஒரு பெரிய கத்தி இவன் தலையில விழுந்து துண்டாக்கிறோம். அதுக்குள்ள இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா இந்த வாட்டி நம்ம பிஸ்மில்லா அதை பண்ணாம ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு ஆளை வாலண்டியரா கூப்பிடுறான். அதுவும் நம்ம லூகரோ கூப்பிடுறான். லூகரோ அந்த கத்தியை பார்த்து மிரண்டு போய் இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது அப்படிங்கிறது. இப்போ பயந்துட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கவும் கடுப்பான லூகரு யாருல பயந்தா இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கண்ணை கட்டிட்டு தலையை அதில் வச்சு படுத்துறாரு. அப்போ அவர் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற அந்த ரத்தின கல்லையும் ஆட்டையை போடல சட்டார்னு கதவை திறந்துட்டு உள்ள பூந்த மஞ்சளா அவன் ஒரு டுபாக்கூரு, அவன் உண்மையான பிஸ்மில்லா கிடையாது அப்படின்னு சொல்ல சட்டுன்னு எந்திரிச்ச லூகரு எனக்கு தெரியும்ல அப்படின்னு வாழை உருவுறாரு. வில்லு ஓடி போய் ஜம்ப் அடிச்சு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில பாஞ்சிடுறாரு. அதே நேரத்துல இங்க சீட்டெல்லாம் மூஞ்சில ஒட்டி மூச்சு திணறிட்டு இருந்த நம்ம ஹீரோவையும் சாஷா விடுன்னு சொல்லிட்டு அடிச்சு ஜம்ப் அடிச்சு அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க அந்த எமோஷன்ல நம்பூதிரி ஆவியோட நெஞ்ச நக்கிட்டாங்க. அது நம்ம ஹீரோவை உயிரோட விட்டுருது. ஏற்கனவே லேட் ஆயிட்டு நானே உன்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா நைட்டு 7 மணிக்கு மேல ஆயிருது. இவங்க நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு எய்தாப்ல கால்ல சங்கிலியை கட்டி யாரோ கரகரன்னு இழுத்துட்டு நடந்து வர்ற மாதிரி தெரியுது. அது அவன் தம்பி ஃபீலிக்ஸ்னு. உடனே நம்ம மறையா ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கான். அப்பதான் கவனிக்க
கவனிக்காங்க. இவன மாதிரியே சின்ன பையன் சின்ன பொண்ணுன்னு இன்னும் 2-3 பேர் அங்க சங்கிலிகளால கட்டப்பட்டு நிக்காங்க. பார்த்தா இந்த மாதிரி சின்ன பயலுக பொண்ணுகள் எல்லாம் கடத்தி மண்ணு கடியில தோண்ட சொல்லி இவங்களை கொத்தடிமைகளா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நைட் இருட்டானதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை தேடி இந்த தீவு ஃபுல்லா இந்த கொத்தடிமைகளை வச்சு பூமியை குடஞ்சுகிட்டு இருக்கான் லூகர். இவங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அவங்க மேல கட்டிருக்கிற சங்கிலியை அடிச்சு உடைக்க பாக்காங்க. இவங்க மேல கட்டி இந்த சங்கிலி எல்லாம் அப்படியே கரகரன்னு தரைக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருது. இவன் எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த சங்கிலியை உடைக்க முடியல. அதுக்குள்ளேயும் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் தரைக்கு அடியில உள்ள ஓட்டையில சங்கிலி இழுத்து கொண்டு போயிருது. அப்ப திடீர்னு அங்க பயங்கரமா ஏதோ ஒண்ணு உருண்டு வர்ற சத்தம் கேட்க ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறாங்க. அந்த பூதத்துடைய நெருப்பு கண்கள் தெரியுது. பக்கத்துல வரப்பதான் தெரியுது அது பூதம் கிடையாது, அது ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷின். ஒருத்தன் மேல உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ சாஷாவை அனுப்பி ஊருக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளுகளை கூட்டு வர சொல்லி அனுப்பிடுறான். அவ அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் காலையில விடிஞ்சிருது. அவங்க அப்பாட்ட விஷயத்த சொல்லான்னு ஓடி வந்து பார்த்தா உள்ள நெட்டைனும் குட்டைனும் உட்காந்துருக்காங்க. இவ ஒரு திருடி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டைனும் குட்டைனும் போலீஸ் மாதிரி நடிச்சு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டலோட அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்து இது கடவுளின் நீரூற்றுன்னு ஒரு கல்வெட்டுல எழுதி இருந்துச்சு. அது முன்னாடி வந்து நிக்கான். அதுல ஒரு கல்லை பிடிச்சி இவன் திருகவும் அந்த கல்வெட்டு திறந்து அதுக்கு பின்னாடி ஒரு பாதை தெரியுது. அது வழியே இவன் உள்ள போய் பார்க்க தீவுக்கு அடியில இவங்க தோண்டி வச்சிருக்கிற அந்த டனல் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறான். அங்க இந்த நெட்டைனும் குட்டைனும் நம்ம ஹீரோயின் சாஷாவையும் இன்னொருத்தனையும் பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுறான். தலையில போட்டு இந்த முக்காட கலத்தி பார்த்தா சாஷா இருக்கா, ஆனா நம்ம ஹீரோ மறையா இல்ல, அதுக்கு பதிலா வேற எவனையும் தூக்கிட்டு வந்தாங்க. 2 பேரையும் பிடிச்சி சங்கிலியில கட்டி குளிய தோண்ட விடுன்னு ஆளுக்கு கையில மம்பட்டியை குடுத்து விட்டுருந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி வந்து அவன் தம்பி பிலிக்ஸ் இழுத்துக்கிட்டு மறைவான இடத்துக்கு போயிடுறான். இல்ல நான் வந்துட்டேன், நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சங்கிலியை அவுத்து விட்டு நடந்து போறப்பதான் கவனிக்கான் இவன் கழுத்துல போட்டுக்கிற ரத்தன கல்லு மின்னுது. என்ன இது மின்னுது அப்படின்னு பிலிக்ஸ் கேட்கவும் கரெக்டா அங்க லூகர் வந்துடுறான். இது ஏன் மின்னுதுன்னா நான் தப்பான இடத்துல தோண்டிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் கையில உள்ள அந்த இன்னொரு துண்டையை வாங்கி ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்துறான். அது அப்படியே காத்துல தொங்க விட பாக்ஸ் இருக்கிற திசை நோக்கி அது ஈர்க்கப்படுது. அந்த ரத்தன கல்லு காமிக்கிற திசையில அந்த பெரிய ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டையை போடவும் அதுக்குள்ள ஒரு கதவு மாதிரி தெரியுது. அப்ப லூகர் ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சுட்டு நம்ம ஹீரோவை உள்ள போய் அந்த பாக்ஸை எடுத்துட்டு வர சொல்றான். ஹீரோவும் அவன் தம்பியும் உள்ள போவ அங்க உள்ள செவுத்துல அந்த பாக்ஸை பத்தின ஏகப்பட்ட வரைபடங்கள் இருக்கு. அப்போ அந்த செவுத்துல ரத்தன கல்ல வைக்கிற மாதிரியே சைஸ்ல ஒரு ஓட்டை இருக்கவும் அதுல இவன் அதை வைக்கவும் சடார்னு அந்த கதவு திறக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய சேம்பர் இருக்கு. அங்க போய் பார்த்தா தங்கத்தால செய்யப்பட்டு பளபளன்னு மின்னுல அந்த மிடாஸ் பாக்ஸ் அங்க இருக்கு. அதை போய் இவன் கையில எடுக்கவும் சடார்னு அந்த ரூமுக்குள்ள ஃபுல்லா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. இவங்க வந்த கதவு மூடுது. நம்ம ஹீரோ ஓடி போய் வெளியே தாவிடுறான். ஆனா அவன் தம்பி வர்றதுக்குள்ளேயும் அந்த கதவு மூடிடுது. அந்த கதவை திறக்கிறதுக்கு லூகர்ட்ட நம்ம ஹீரோ ரத்தன கல்ல கேட்கான். நீ முத அந்த மிடாக்ஸ் பாக்ஸை கொடு, அதுக்கப்புறம் நான் கொடுக்கன்னு சொல்லவும் ஹீரோ நம்பி கொடுத்துறான். ஆனா லூகரோ பாக்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் போல வெண்ணையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அங்கிருந்து மேல போறப்போ கரெக்டா வில்லங்க வில்லு ஏத்தாப்புல துப்பாக்கியோட வந்து நின்னுறான். கரெக்டா அந்நேரம் அந்த சீக்ரெட் ஏஜென்சி போலீஸ் ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. ஒழுங்கா அந்த பாக்ஸை கொடுத்துட்டு சலன்றாரு, இல்லன்னா உன்னை தீத்து கட்டிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்ல இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு சட்டுன்னு வில்ல சுட்டுதான் லூகர். பிறகு குடுகுடுன்னு ஓடி போய் அங்குள்ள இன்ஜின் பின்னாடி மறைஞ்சு நின்று இவன் துப்பாக்கியில சுட 2 டீமுக்கும் துப்பாக்கி சண்டை நடக்கு. அப்ப லூகர் அந்த மிடாஸ் பாக்ஸ்ல ரத்தின கல்ல வைக்கவும் அது ஒரு வித்தியாசமான ஆயுத துப்பாக்கி மாறி இவன் கையில ஒட்டிக்கிடுது. அதை வச்சு எதிரில் வந்தவனை சுட அவன் ஒரு செகண்ட்ல ஆளே காணாம போயிடுறான். இங்க நம்ம ஹீரோவோ சாஷாவை அந்த அண்டர் கிரவுண்ட்ல கொத்தடிமைகளா மாட்டிருக்கிற குழந்தைகள்லாம் காப்பாத்த சொல்லி அனுப்பிட்டு தண்ணிக்குள்ள முங்கி சாவ போற இவன் தம்பியை காப்பாத்துறதுக்கு கிளம்புறான். ஆனா இவன் தம்பியை காப்பாத்தணும்னா அந்த கதவை திறந்தாவணும், அதுக்கு அவனுக்கு ரத்தின கல்லு தேவை. அதை இவன் லூகர்ட்ட இருந்து எடுத்தாவணும். உடனே இவன் குடுகுடுன்னு லூகரோட ஆபீஸ்க்கு போய் அங்க தங்கத்தால செய்யப்பட்ட போர் கூட இருந்துச்சு, அதை போட்டுட்டு கிளம்புறான். இந்த பக்கம் ஹோட்டலுக்குள்ள நம்ம சாஷாவை தேடி அவளோட அப்பா ஓடி வந்துடுறாரு. அப்ப சாஷாவோ அண்டர் கிரவுண்ட்ல குழந்தைகள்லாம் காப்பாத்திட்டு மேல கூட்டு வரா. இதுல வந்த மேனேஜர் மஞ்சளா நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அந்த மொத்த குழந்தைகளையும் கொல்றதுக்கு விஷப்பக ஊசியை செலுத்த பாக்கா. அப்ப அங்க வந்து அவளுடைய அப்பா என்ன மன்னிச்சிரு சாஷா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளா மேடத்தை கட்டி பிடிச்சிட்டு மேல இருந்து பள்ளத்தாக்குள்ள ஜம்ப் அடிச்சிடறாரு. இங்க லூகரோ கையில அந்த மிடாஸ் பாக்ஸ் துப்பாக்கியோட ஹோட்டல்ல இருந்து வெளியே வரான். ஊரே அவனை பார்த்து பயந்து ஓடுது. அப்ப ஒருத்த மட்டும் தில்லா எதிரில் வந்து நிக்கான். வேற யாருல நம்ம மறையாதான் அந்த தங்க போர் உடைய போட்டுக்கிட்டு அந்த பெரிய ட்ரில் மிஷினை ஓட்டிட்டு இவன் முன்னாடி வந்து நிக்கான். அதை பார்த்த லூகர் இவன் அந்த துப்பாக்கியெல்லாம் சுட தங்க ஷீல்டை வச்சு இவன் அந்த சக்தியை தடுத்துறான். கரெக்டா அங்க வில்ல வந்து லூகரை அடிச்சு அவனை காப்பாத்துறான். அப்ப இவங்க சண்டை போட்டதுல அந்த ட்ரில் மிஷின்ல ஏதோ ஒரு லிவர் தட்டி விட்டுற அது பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருது. அது நேரா போய் மலை உச்சில இருந்து கீழே விழ போகுது. கரெக்டா அப்ப லூகர் லிவர் தட்டி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனா அந்த ஜெல்க்ல நம்ம வில்லு அந்த பல்ட்டி அடிச்சு அங்க உள்ள மலை உச்சில தொங்கிட்டு இருக்கான். இத்தோட உன் கதை முடிஞ்சதுல அப்படின்னு லூகர் அவன் பிடிச்சு தொங்கிட்டு இருந்த கையில வெட்ட போறாரு. அதுக்குள்ளேயும் நம்ம மறையா கீழே விழுந்த அந்த மிடாஸ் பாக்ஸ் துப்பாக்கி எடுத்து லூகர் மாம்சா அடிச்சு காலி பண்ணிடுறான். பிறகு கொஞ்சமும் நேரத்தை வீணாக்காம அந்த துப்பாக்கியில இருந்த ரத்தன கல்லை எடுத்துட்டு ஓடி போய் அவன் தம்பியை காப்பாத்துறான். அதுக்குள்ள அவன் தண்ணிக்குள்ள முங்கிட்டான். சடான அவனை வெளியே இழுத்து முதலுதவி கொடுக்கவும் அவனுக்கு உயிர் திரும்ப வந்துருது. பிறகு நம்ம பயலுக அந்த மிடாஸ் பாக்ஸை கவர்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்சி ஆளுங்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கு மரியாதையா அவங்க இவங்களுக்கு பிரேவரி அவார்டு கொடுக்காங்க. பிறகு இறுதியா ஆளுங்கெல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சாஷாவுக்கு ஒரு
முத்தத்தை கொடுக்க அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.